கொடுத்த போன வருடம் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மை நிலை நிறுத்துவார். ஆமென். எத்தனை பேர் நிலை நிற்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பேருக்கு தான் வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்குதா? ஆமென். ஹல்லேலூயா. நிலை நிறுத்துறதுன்னா பொருளாதாரத்தில் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் நிலை நிற்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உயிரோடு இருக்கிறது நிலை நிற்கிறது தான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்த போதும் நம்ம நிலை நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சேர்ந்து பாடலாம். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்த தேவன். ஆமென். ஆமென். இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். உனை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வந்தாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வந்தாரே. ஓஹோ, சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதாவது சீர்படுத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க சீர்படுத்துவார்னு சொல்லுங்க. சீர்படுத்திட்டாருன்னு விசுவாசிக்கிறவங்க சீர்படுத்தினார்னு சொல்லுங்க. புரியுதானே சொல்றது? சீர்படுத்துவார், இன்னும் இனிமே தான் என்ன சீர்படுத்தணும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க சீர்படுத்துவார் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை சீர்படுத்திட்டாருங்க, என்னை நிலை நிறுத்திட்டாருங்க அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க எப்படி சொல்லுங்க? நிலை நிறுத்தினார் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, பண்ணலாமா? உங்க இஷ்டம். யுவர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோடது. பண்ணலாமா? சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மை உன் கையில் சேரும். ஓஹோ, சீர்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை எல்லாரும் சேர்ந்து என்னை சீர்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் என் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர்
பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், மேன்மை என் கையில் சேரும். ஓஹோ, ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார், என்னை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? இந்த வருடம் நான் கண்டது என்ன தெரியுமா? என் உழைப்புக்கு மிகுந்த பலனை நான் பெற்றுக்கொண்டேன். என்னோட வியாபாரத்திலையா இருக்கட்டும், எதுலையா இருக்கட்டும், என்னோட உழைப்பு ரொம்ப கம்மி, ஆனால் அதற்கு கிடைத்த பலன் மிகவும் அதிகம். ஆமென், அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நமக்கு ஒன்று இல்லைன்னா அதை ஆண்டவர் இல்லாமையிலேருந்து உருவாக்கி தருவார். இப்போது நம்ம பாஸ்டர் வீடு இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. வேற ஒருத்தன் கஷ்டப்பட்டு இடம் வாங்கி வீடை சூப்பராக கட்டி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி எல்லாமே பண்ணால் அவங்க ஒரு மாதத்தில் என்ன பண்ணிட்டாங்க? வேற எந்த பிளானுமே கிடையாது. ஒரு மாதம் திடீர்னு முடிவாச்சு. இது கர்த்தர் நினச்சது தான், மனுஷன் நினச்சது கிடையவே கிடையாது. இது கர்த்தர் நினச்சது. அது உண்மையிலே சொன்னால் நம்மளுக்கு புல்லரிக்க தான் செய்யும். வீடு அவ்வளோ ஒரு இன்ஜினியர் படித்த பையன் சொன்னால் அவங்க கோடியில் கட்டினாங்க, ஆனால் நாங்கள் கூட இப்படி பிளான் பண்ணி கட்டலை, இவன் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி கேட்டிருக்கான், மாமா அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொன்னான். ஆமென், அல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடினோன்னா நம்ம உழைப்புக்கு மிகுந்த பலனை கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஆமென். நம்ம கஷ்டப்பட்டு, பாஸ்டர் அடிக்கடி சொல்றது என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வியாபாரத்துக்கு போங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை, தாராளமாக ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுகொண்டேன். நான் இந்த வருஷத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் என் கூட என்று, என் கூட என்று சொல்லுவோம். தேவன் என் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் என் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் என் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், என் மேன்மை என் கையில் சேரும். சீர்படுத்தினார், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், கர்த்தர் நமக்கு சீர்படுத்துதலை, ஸ்திரப்படுத்துதலை கற்றுக் கொடுத்தார். ஆமென். மறுபடியும் என்னை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை பலப்படுத்தி